நான் என்னோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி என்னோட கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்று சொல்கிறவங்க இங்கே சில பேர் இருக்காங்க. எதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 30 நாள் 30 இன்சூரன்ஸ் ஃபேக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து என் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மைதாங்க, நம்மள நிறைய பேர் வந்து இங்கே இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் கிளைம் பண்ணுற டைமில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களோட கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமாக இருக்கிற சில காமனான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீக் இருந்துச்சுன்னா அது வந்து டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் எடுத்துருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட்டிங் பீரியட் முடியாத முன்னிக்கு உங்கள் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து உங்கள் மெடிக்கலுக்காக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதனால கூட வந்து உங்கள் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகலாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலிசியில் வந்து எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நினச்சினா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. டேரெக்டாக வந்து உங்கள் ஏஜென்ட் இல்லை நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி எதனால வந்து என்னோட இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலிடான ஒரு காரணம் கேளுங்க. இஃப் லெட்ஸ் சே அவங்க சொல்கிற காரணம் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். இஃப் லெட்ஸ் சே அவங்க சொல்கிற காரணம் வந்து தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்குங்க நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற முன்னுக்கு உங்கள் இன்சூரன்ஸில் வந்து எதுனா வந்து கவர் பண்ணும் எதுனா கவர் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏஜென்ட் கிட்ட வந்து A to Z வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்தீங்கன்னா நாளை பின்னால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்கள் தவிர்க்க முடியுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அன்பியும் பகிர்வோம், அறிவியும் பகிர்வோம். நன்றி.